எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா, எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா. நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையில் சங்கமம் கோடீஸ்வரா. இது எங்கள் ஆன்ம கீதம் அன்பே கோடீஸ்வரா. கோடீஸ்வராய நமக. வணக்கம். எனக்கு எப்படி எல்லாம் வல்ல சர்வேஸ்வரன், அந்த சிவபெருமான், அந்த மகாவிஷ்ணு புறவிப்பாளையத்திலே வீற்றிருக்கின்ற அந்த புனிதன், 7 யுகங்கள் நான் தவம் இருந்தாலும் கிடைத்தற்கரிய அந்த மகாசிவன் கோடி பகவான் எனக்கு குருவாக வந்து என்னுடைய அகங்காரத்தை ஓரளவு அடக்கினாரோ, அதே போன்று அந்த ஞான வள்ளல் கணக்கன்பட்டி சர்வேஸ்வரன், கணக்கன்பட்டி கதாநாயகன் மூட்டை சுவாமி அவர்கள் அந்த அன்பு குருவின் அகங்காரத்தை அடக்கி அவரை ஆட்கொண்ட கதையை இன்று பார்க்கலாம். அன்பு குரு அந்த மே மாத வெயிலில் ஒரு 10:30 மணிக்கு அவர் வீட்டிலேருந்து, அவர் கிராமத்திலேருந்து புறப்பட்டு ஒரு 12 மணி சுமாருக்கு, நண்பகல் 12 மணி சுமாருக்கு கணக்கன்பட்டி அந்த ஞான வள்ளல், அவர் அப்பொழுது இருந்த அந்த, நான் ஏற்கனவே பழைய என்னுடைய தொடர்களில் சொல்லியிருக்கின்றேன் அல்லவா, அந்த அவரோட பாலடைஞ்ச வீட்டுக்கு போகிறாரு. அந்த பாலடைஞ்ச வீட்டுக்கு போனோடனே அவர் பார்க்குறாரு, என்றைக்கும் இல்லாமல் அந்த சாக்கடை தண்ணி வந்து அடைபட்டிருக்கு. அதை வந்து யாரோ வந்து பர்பஸாக அடைச்சிருக்காங்க. அந்த சாக்கடையிலேருந்து அந்த போகிற தண்ணி ஒரு குறிப்பிட்ட, அதாவது ஒரு 50 அடி சென்று அது அப்படியே வழிந்து விடும். அந்த மாதிரியான அமைப்பு அது. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாக்கடையிலேருந்து போகிற தண்ணியெல்லாம் வந்து வடிகாலில் வழியாமல் யாரோ மெனக்கட்டு ஒரு அணை மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. அதில் வந்து சாக்கடை தண்ணி குளம் மாதிரி தேங்கி கிடந்திருக்குங்க. இவருக்கு, அன்பு குருவுக்கு ஆச்சரியம் தாங்கலை. என்னடா அது, ஒரு நாளும் நம்ம இத்தனை முறை நம்ம மூட்டை சாமியை பார்க்குறதுக்கு இந்த அவரோட இந்த பாலடைஞ்ச வீட்டுக்கு வந்திருக்கோம், அவரோட பழைய வீட்டுக்கு வந்திருக்கோம். ஒரு முறை கூட அந்த கக்கூஸுக்கு பின்னால் உள்ள, அது வந்து கக்கூஸுக்கு பின்னால் உள்ள சாக்கடைங்க அது. நான் எதுக்காக கக்கூஸுங்கிற வேர்டை யூஸ் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஒரு டாய்லெட்னு நம்ம சொல்கிற மாதிரியோ, அல்லது வந்து ஒரு ரெஸ்ட் ரூம்னு சொல்கிற மாதிரியோ அப்படி வந்து ஒரு நாகரிகமாக இல்லை அது. அதாவது நாகரிகத்திற்கும் அதற்கும் சம்மந்தமே இல்லை. அதனால்தான் நான் அந்த வார்த்தையை, கக்கூஸ் என்ற வார்த்தையை உபயோகிக்கின்றேன். இந்த சாக்கடை வந்து கக்கூஸுக்கு பின்னால் போகிற சாக்கடைங்க. அந்த சாக்கடை தண்ணி என்னைக்கு இல்லாத மாதிரி வந்து அது வந்து யாரோ வந்து அடைச்சிருக்காங்க. அப்படியே வந்து குளம் மாதிரி தேங்கி இருந்திருக்குங்க. இவருக்கு பார்த்தோன்னே ஆச்சரியமாக போயிடுச்சுங்க. அங்கே பக்கத்தில் இருந்தவங்கள்ட்ட அவர் வந்து அன்பு குரு கேட்டிருக்காரு, இந்த மாதிரி ஏங்க இந்த மாதிரி சாக்கடை தண்ணியெல்லாம் போக விடாமல் அது குளம் மாதிரி வந்து பர்பஸாக வந்து அணை கட்டி அடைச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு நம்ம அன்பு குரு. அதுக்கு அவருக்கு வந்த பதில் அவருக்கு ஆச்சரியமாயிடுச்சு. அந்த அன்பர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, பக்கத்தில் இருந்த ஒரு அன்பர், அதாவது அந்த வீட்டை சேர்ந்த அன்பர், அதாவது அந்த இடத்தை சேர்ந்த ஒரு அன்பர், அவருக்கு சொன்னார், அந்த ஞான வள்ளல் மூட்டை சாமி ஐயா தாயா எங்களை மெனக்கட்டு இது மாதிரி எங்கள் 2 பேரையும், பக்கத்தில் இன்னொருத்தர் இருந்தார், எங்கள் 2 பேரையும் கூப்பிட்டு இது மாதிரி மெனக்கட்டு இது மாதிரி அணை மாதிரி கட்டி குளம் மாதிரி எங்களை வந்து அந்த தண்ணியெல்லாம் அடைச்சி வைக்க சொன்னார். அதை வடிகிற தண்ணியை வடியோடாமல் பண்ணிட்டாரு அப்படின்னு அவருக்கு ஆச்சரியமாக போயிடுச்சுங்க. அப்போ தான் அவர் கவனிக்கிறாரு, அந்த பக்கத்தில் வந்து கொஞ்சம் தூரத்தில் மூட்டை சாமி வந்து அப்படியே உலாத்திக்கிட்டு இருக்காருங்க. மூட்டை சாமி உலாத்தினவர் திடீர்னு அவர்கிட்ட வராரு. வந்த உடனே இவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பாருங்க. இவர் வந்த பர்பஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஞானம் வேணும்ன்ட்டு, ஞானத்தை வந்து இன்றைக்கி மூட்டை சாமிகிட்ட எப்படியாவது கேட்டு வாங்கிடணும் அப்படின்ட்டு, என்னமோ கடைசரக்கு மாதிரி ஞானத்தை எப்படியாவது மூட்டை சாமிகிட்ட கேட்டு வாங்கிடணும் அப்படிங்கிற பர்பஸில் அவர் வந்திருக்காருங்க. அவர் வந்த உடனே, அந்த மூட்டை சாமி வந்த உடனே அவரை பார்த்து இவருக்காகவே வெயிட் பண்ண மாதிரி அவர் வந்தாராம். இவர் எப்படா இந்த இடத்துக்கு வருவாருன்னு அவர் மூட்டை சாமி வந்து அந்த இடத்துல உலாத்திக்கிட்டு வெயிட் பண்ணி வந்த மாதிரி இவருக்கு தோணுதான். ஆனால் நடந்தது அப்படி தான். வந்த உடனே ஒரு அப்படி 2 வினாடி, ஒரு 2-3 வினாடி இப்படி ஒரு அப்படியே ஒத்து பார்த்துட்டு, டேய், பக்கத்தில் இன்னும் 2 பேர் இருந்தாங்களாம் விசிட்டர், அதாவது இவர் வந்த மாதிரி இன்னும் 2 பேர் இருந்தாங்களாம். இவரை வந்து மெயினாக அவரை கூப்பிட்டு, டேய், அந்த 2 பேரையும் கூப்பிட்டு அந்த சாக்கடை தண்ணியெல்லாம் அள்ளி அங்கே கொட்டுங்கடா அப்படின்ட்டு ஒரு பள்ளத்தை காமிச்சாராம், ஒரு பள்ளமான ஒரு இடத்த காமிச்சாராம். நீனும் அவனும், அவன் பேரை சொல்லி, இன்னொருத்தன் பேரை சொல்லி, நீனும் அவனும்
உள்ள ஒருத்தன் இறங்குவான். அவன் இறங்கி வாளியில் முண்டு முண்டு அந்த சாக்கடை தண்ணியை கொடுப்பான். 2 வாளியில் ஆளுக்கு ஒரு வாளியாக கொடுத்துட்டே இருப்பான். நீங்கள் 2 பேரும் அந்த பள்ளத்தில் கொட்டுங்கடா அப்படின்னாரான். இவருக்கு அப்படியே பகீர்னு போயிடுச்சான் அன்புகுருவுக்கு. என்னடா அது, நம்ம மூட்டை சுவாமிகிட்ட நம்ம ஞானத்தை வாங்கலான்னு வந்திருக்கோம், அவர் என்னடா சாக்கடை தண்ணியை அள்ளி கொட்ட சொல்கிறாரு, அதுவும் கக்கூஸ்க்கு பின்னால் போகிற அந்த வடிகால் சாக்கடை தண்ணியை அள்ளி கொட்ட சொல்கிறாரு. சரி, ஞான வள்ளல் மூட்டை பகவான் சொல்கிறாரு, நம்ம எப்படி அதை மறுக்க முடியும் அப்படின்ட்டு சரின்ட்டு 3 பேரும் போகிறாங்க. அதில் மூட்டை சாமி சொன்ன மாதிரி ஒருத்தர் வந்து அந்த சாக்கடைக்குள்ளே அந்த தண்ணியில் இறங்கி வாளியில் முண்டு முண்டு 2 வாளி வச்சுருக்காரு. 2 வாளிலையும் ஒவ்வொரு வாளியாக முண்டு முண்டு அன்பு குருவுக்கும் இன்னொருத்தருக்கும் கொடுக்குறாருங்க. இந்த அன்பு குருவும் இவரும் வாங்கி வாங்கி சாக்கடை தண்ணியை வாங்கி 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 கொட்டிகிட்டே இருக்காங்க. அந்த காரியம் ஓரளவு முடிஞ்ச உடனே அப்புறம் மூட்டை சாமி பர்பஸாக இவரை கூப்பிட்டு, டேய் வாடா அப்படின்னு கூப்பிட்டு, அந்த கக்கூஸ்குள்ளே போய் க்ளீன் பண்ணுறா அப்படின்னாராம். இவருக்கு அடுத்த அதிர்ச்சி. அப்புறம் என்ன பண்ணார், ஆனால் மனசுக்குள்ளே நினச்சிட்டாரு, ஞானம் வாங்க வந்தவனுக்கு எது தண்டனை கொடுக்குற மாதிரி கொடுக்காரு அப்படின்னு நினச்சிட்டு அந்த கக்கூஸ்குள்ளே போகிறாங்க. அந்த கக்கூஸ் வந்து அவ்வளோ ஒரு அருவருப்பாக ஒரு அச்சம் தரத்தக்க வகையில் இருக்காங்க. அதாவது வந்து பூரா அந்த ரொம்ப பாழடைஞ்சு போயிருக்காங்க. அதில் பூரா தேள் எதுவுமே இருந்தால் தெரியாதாங்க. ஆனால் இவருக்கு வந்து இவர் வந்து அருவருப்பு படலையாம், பயப்படலையாம். ஆனால் தன்னையும் அறியாமல் ஏதோ ஒரு குறிப்பிட்ட சதவீதம் கொஞ்சம் ஒரு இயல்பான ஒரு அந்த மனிதனுக்கே உள்ள ஒரு அருவருப்பும் ஒரு கூச்சமும் ஒரு பயமும் இருந்ததாம். ஏன்னா அருவருப்பு எதனால் இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து கக்கூசு, அதுவும் வந்து பாலடைஞ்ச கக்கூசு, அதனால் அருவருப்பு இருந்தது. 2வது, அங்கே ரொம்ப நாளாக வந்து அப்படியே ஒரு குப்பையின் மூலமாக தேங்கி கிடந்து அந்த இடத்துல தேள் பூரா அப்படி இருந்தால் கூட தெரியாதுங்கிற மாதிரி ஒரு இது இருந்ததான். அதனால் இவருக்கு அந்த மனசில் ஒரு ஓரத்தில் இருந்த கொஞ்சம் அருவருப்பும் கொஞ்சம் நேரத்தில் சரியாயிடுச்சாங்க. அந்த பகவான் ஞான வள்ளலை நினச்சி சச்சிதானந்தம் வாழ்க, ஞானகுரு வாழ்க, சச்சிதானந்தம் வாழ்க அப்படின்னு மனசுக்குள்ளேயே தியானம் பண்ணிட்டு இருந்தாராங்க. அதனால் அவருக்கு வந்து அந்த கொஞ்சம் இருந்த அருவருப்பும் போயிடுச்சாங்க. அந்த அதாவது அந்த பாழடைந்த கக்கூசிலேருந்து வீச வேண்டிய ஒரு அசுத்தமான நாற்றம், அசுத்தமான நாத்தம் இவருக்கு வந்து அழகிய நறுமணமாக இவர் மூக்கில் ஏறினதாங்க. அப்படியே ஒரு அனுபவிச்ச உண்மையை சொல்கிறாருங்க. நான் ஞான வள்ளலை அப்படியே தியானம் பண்ண அதான் முழிச்சுக்கிட்டே ஒரு வேலை பார்த்துக்கிட்டே அந்த கக்கூஸை க்ளீன் பண்ணிவிட்டு அங்கே உள்ளதெல்லாம் எடுத்து போட்டாராம். அங்கே உள்ள அசிங்கங்கள்லாம் எடுத்து போட்டு இது பண்ணிட்டு இருக்கப்பே இவர் ஞான வள்ளலை நினச்சி தியானம் பண்ண அந்த தியானத்தோட அந்த தியானம் வந்து ஏற இவருக்கு வந்து அந்த கக்கூஸில் உள்ள அருவருப்பும் அந்த கூச்சமும் போய் அந்த கக்கூஸில் அடிக்க வேண்டிய நாத்தம் வந்து இவருக்கு அழகான அருமையான தெய்வீகமான வாசனையாக இவர் மூக்கில் ஏறியதான் அப்படின்னு ஒரு அனுபவத்தை சொல்கிறாரு. அன்பு குரு சொல்கிறாரு, மே மாத வெயிலுங்க, கடுமையான வெயிலில் உள்ள அந்த ஒரு வேதனை ஒரு பக்கம். இந்த வேலையில் வந்து அவர் வேதனை படலை, ஆனால் உண்மையாக வேதனை ஒரு நார்மல் மேனாக இருந்தால் வேதனை பட்டிருக்கணும். இந்த வேலையில் உள்ள அந்த அந்த சாக்கடை தண்ணி அதுக்கு இது பட்டது அது ஒரு பக்கம். இவருக்கு வந்து அது இவர் அசிங்கமாக நினைக்கிறதுனால ஒரு உடம்பு பூரா வந்து சாக்கடை தண்ணியாகவும் அந்த அசிங்கங்களுமா நிறைஞ்சிருந்ததாங்க. ஆயிடுச்சா, 12 மணிலேருந்து மத்தியானம் 12 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரையும் ஆயிடுச்சாங்க. கிட்டத்தட்ட அன்றைக்கி பொழுது போன மாதிரி இவருக்கு அந்த வேலை. அப்புறம் தான் அவருக்கு மைண்டில் அவருக்கு வந்து தோணுதான், ஆகா நமது எல்லாம் வல்ல அந்த ஞானேஸ்வரன் சத்குரு அவர்கள் நமது கர்வத்தையும் நமது அகங்காரத்தையும் அடக்கி விட்டார் அல்லவா அப்படின்னு நினச்சாராங்க. இவருக்கு உண்மையிலே அகங்காரம் அடங்கிருச்சான். இவர் மறுபடியும் அதை திரும்ப தனது மனதிற்குள் ஆழமாக நினைத்தாராம். ஆனால் இவர் நினைச்ச மாதிரி இல்லையா, அவருக்கு எங்கிருந்தோ காட்டிலிருந்து அந்த எண்ணங்கள் இவருடைய ஆன்மாவிலோ உடம்பிலோ பூந்ததாக சொல்கின்றார். வேற யார் அந்த எண்ணங்களை செலுத்திருக்க முடியும்? எல்லாம் வல்ல அந்த ஞானேஸ்வரன், அந்த ஞான வள்ளல் மூட்டை சுவாமி அவர்கள் தான் அப்படிப்பட்ட எண்ணங்களை இவருக்குள் செலுத்தியிருக்க முடியும் என்பதை இவர் நன்றாகவே தெரிந்து கொண்டார். அவர் நினைச்சாராம், அதாவது நினைக்கப்பட வைக்கப்பட்டார். என்ன நினைச்சாருன்னு கேட்டிங்கன்னா, ஞானத்திற்கு முதல் படி ஆணவமும் அகங்காரமும் ஒழிவதே அல்லது குறைவது. ஏன்னா மனிதர்கள் தானே, உடனடியாக அழியினாலும் குறையும். இதுதான் முதல் படி. அந்த முதல் படியை நமது ஞானேஸ்வரன் அந்த ஞான வள்ளல் கொடுத்து விட்டார் அல்லவா அப்படின்னு அது ஒரு எண்ணம் அவர் மனசில் திடீர்னு எங்கேருந்தோ வந்து அப்படியே உதிச்சதாங்க. கரெக்டாக அந்த சமயத்தில் முட்டுசாமி வராராம். திடீர்னு அவருக்கு அவரோட புற நினைவுலேருந்து அவருடைய வித்தியாசமான அந்த தெய்வீக நினைவுலேருந்து அந்த பூமி நினைவுக்கு வர வைக்கிற மாதிரி முட்டைசாமி, டே என்னடா யோசிக்கிற அப்படின்னாராம்.
இவர் அப்போ தான் அப்படியே முடிச்சுட்டு இருந்தவர் மறுபடியும் முடிச்ச மாதிரி அப்படியே தேய்ச்சி போய் பார்த்தாராம். பார்த்தாலும் ஒரு அடுத்த அதிர்ச்சியை கொடுத்தாராம். அங்கே வந்து ஒரு கொடுக்காப்புளி மரம் இருந்ததான். இப்போ இருக்கா என்னன்னு தெரியல, அப்போ இருந்தது. இப்போ இருக்கா என்னன்ட்டு அன்பர்கள் தான் சொல்லணும். ஒரு கொடுக்காப்புளி மரம் இருந்ததான். அந்த கொடுக்காப்புளி மரத்தை காமிச்சு அந்த மரத்துக்கிட்ட போய் உட்கார்றா அப்படின்னாராம். என்னமோ அப்படி கடுமையாக சொன்னாராம். உடனே இவர் என்னடா அடுத்த ஞானம் கொடுக்க போறாரோ, அடுத்த தண்டனை கொடுக்க போறாரோ அப்படின்னு பயந்துக்கிட்டே அன்புகுரு போய் அந்த கொடுக்காப்புளி மரத்துக்கிட்ட உட்கார்ந்தாராங்க. உட்கார்ந்த உடனே மூட்டை சாமி வந்து இவர் பக்கத்தில் போய் திடீர்னு மானத்தை பார்த்தாராங்க. திடீர்னு ஆகாயத்தை பார்க்குறாராங்க. ஆகாயத்தை பார்த்துட்டு தன்னோட வலது கையை அப்படியே இப்படி வலது கை 5 விரலும் குமிந்த நிலையில இப்படி வச்சு அப்படி இப்படி சுற்றி என்னமோ முன்னாங்க. உடனே அடுத்த வினாடி பயங்கரமான சூறாவளி வீசினதாங்க. இவர் கண்ணால் பார்த்தேன், நான் முழிச்சுக்கிட்டு தான் இருந்தேன், நான் தூங்கக்கூட இல்லை. அது வந்து கனவு இல்லை, கனவுக்கும் நனவுக்கும் இடைப்பட்ட நிலையும் இல்லை, என்னுடைய முழு விழிப்பு நிலையில நான் பார்த்தேங்க. அப்படியே பயங்கரமான சூறாவளி வருதுங்க அப்படின்ட்டு அந்த அன்புகுரு அவரோட அனுபவத்தை சொல்கிறாரு. சொல்கிறப்போ அவருடைய முகமெல்லாம் ஆச்சரியத்தின் ரகைகளும் தெய்வீகத்தின் ரகைகளும் அந்த அன்புகுருவின் முகத்திலே படிந்திருப்பதை நான் கண்ணார பார்த்தேன். அவர் சொல்கின்றார், மேலும் அவர் சொல்கின்றார், அந்த சூறாவளி காற்று வந்த உடனே பக்கத்தில் இருந்த மரங்கள் எல்லாம் அப்படியே கீழே விழுகிற மாதிரி அப்படியே சாய்தாங்க, அப்படியே சாஞ்சு ஆடுதாங்க. அதெல்லாம் என்னுடைய நினைவுகளிலே பசுமரத்தாணி போல இன்றும் பதிந்திருக்கின்றன என்று சொல்கின்றார். அத்தோடு இல்லையாங்க, பக்கத்தில் ஒரு வேப்ப மரம் இருந்ததாங்க. அந்த வேப்ப மரத்தில் உள்ள ஒரு பெரிய கிளை வந்து முறிஞ்சு விழுந்ததை இன்னைக்கும் ஒரு ஞாபகத்தில் வச்சுருக்காராங்க. அதையும் சொல்கிறாரு. அப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த பயங்கரமான காற்றோட மழையும் சேர்ந்துருச்சாங்க. அந்த மழையிலே இவர் உடம்பில் இருந்த அந்த சாக்கடை தண்ணீர் எல்லாம் கரைந்தன. இவர் அந்த மே மாதத்து அந்த அனல் வெயிலிலே, அந்த அனல் காற்றிலே இவர் உடம்பில் ஏறிய சூழெல்லாம் தணிந்தன. என்னுடைய ஆணவம் அகங்காரம் எல்லாமே கரைந்து விட்டன அப்படின்னு சொல்றாங்க. இந்த அனுபவங்களுடன் அந்த அன்பு குருவானவர் அந்த அனுபவங்களை தன்னுடைய மனதிலே அசை போட்டுக்கொண்டே அவரது கிராமத்திற்கு சென்று விட்டார். மீண்டும் அடுத்த அத்தியாயத்திலே அந்த அன்பு குருவின் அமரத்துவமான என்றுமே அழியாத அந்த காவிய அனுபவத்தை பார்க்கலாம். ஆத்ம நன்றி.